அரசு பள்ளியில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிட அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்தவும் தமிழ் புதல்வன் எனும் திட்டம் வரும் நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும். மேலும் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். இதற்காக 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். மகளிர் இலவச பேருந்து பயண விடியல் பயணம் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் 3050 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு இந்த ஆண்டில் 13,720 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள், பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவர்களது கல்வியை மெருகேற்ற உதவிடும் வகையில் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக நீதி, ஒதுக்கப்பட்டோர் முன்னேற்றம், தமிழ்நாட்டு இளைஞர்களை சர்வதேச சாதனையாளர்களாக மாற்றுவது, அறிவுசார் பொருளாதார வளர்ச்சி, சமநிலையுடன் கூடிய பெண்கள் முன்னேற்றம், நிலையான எதிர்காலம், தமிழ்மொழி மற்றும் பண்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் 600 புதிய நூல்கள் தமிழில் வெளியிடப்படும். தமிழ் மொழியை நவீனப்படுத்த கிமி உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முசிறி, தொண்டி ஆகிய இடங்களிலும் அகழாய்வு நடத்தப்படும். 65 லட்சம் ரூபாய் செலவில் அழகன் குளத்தில் ஆழ்கடல் அகழாய்வு மேற்கொள்ளப்படும். கீழடியில் 17 கோடி ரூபாய் செலவில் திறந்தவெளி அரங்கம் அமைக்கப்படும். அடுத்த 3 ஆண்டுகளில் 600 புதிய நூல்கள் தமிழில் வெளியிடப்படும். உயர்கல்வி பெற விரும்பும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் அரசை ஏற்கும். பள்ளிகளில் 15,000 ஸ்மார்ட் வகுப்பறைகள் 300 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். அன்பழகன் நூற்றாண்டினை முன்னிட்டு பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு ரூபாய் 1000 கோடி செலவிடப்படும். நாட்டிலேயே 2வது பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை காப்பியங்களை 25 இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்க 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த 100 ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகள் தமிழர்களை தலைநிமிர செய்துள்ளனர். 1990இல் இலவச மின்சார திட்டத்திற்கு 550 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. காலை உணவு திட்டத்திற்கு கடந்த நிதியாண்டில் 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கடந்த நிதியாண்டில் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்.